எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூம்மா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும். விஎஸ் மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்றைக்கி அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் விஎஸ் மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலாவின்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்டில் அவர் வேலை செய்கிறத பார்த்தா நம்ம இந்த வயசில் இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சிது. அருமையாக பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அவர் ஸ்பாட்டில் என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையாக கேட்குறதாகட்டும், அவர் வேலை செய்கிற விதமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்தில் இவரோட காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கேன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்குது. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே, நல்ல லவ்வபிள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து February 29 பிறந்திருப்பாரான்னு இல்லை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர பொழுது மெல்லமாக ஏஜ் ஆகுது அவளுக்கு. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம். அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சீனியர் சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயாமா, இவங்க கூடலாம் நடித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த டிசிப்ளின் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணால் இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கலேருந்து கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையிலுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்கள். அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்கே செல்லுமணி சாருக்கும், KS ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், உங்களா தான் சார். கண்டென்ட் இன்றைக்கி ரெடியாக இருக்குது, வருவார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணோம். பிள்ளையார் சுழி போட்டோன்னே என் பேரை எழுதிடணும். தேங்க்யூ. நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான டைரக்டர்னா இவரை தான் சொல்ல முடியும். அண்ட் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் தந்தை அப்படின்னும் இவர் அழைக்கப்படுறோம். ஸோ அப்பேற்பட்ட பெருமை மிக்க கூடிய மாஸ் டைரக்டர் KS ரவிக்குமார் சார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தையா? ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்ணுறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பித்த உடனே போச்சுறான்னு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். அவர் அவ்வளோ குவிட் பண்ணிட்டார். இல்லை, ஒரு வேலை இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் பந்தாவாக தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, இந்த அனுமோகன், அவங்க இந்த ராஜேந்திரகுமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸு. ஆமாம், இப்படி தான் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குப்பா, முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போது ரங்கராஜ் சாருடைய அசிஸ்டண்ட் வந்து, நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்புறம் ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் ராமதாஸ். அவர் என்னை கூப்பிட்டையும் நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட படம் நான் ஒரு படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன்.
அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவை தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னே டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ராம்தாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ, ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரில, ரமேஷ் கண்ணா அது கேட்ட இப்போ அப்படி தானா? ஆமாம், அது பட் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரே உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்களில் வந்து பெரிய ஹிட்டு, எல்லாம் இளையராஜா சாங்ஸு. அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போது அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட்டு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த குருநாதரில் ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுடுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது. அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா தான் நீராம்தாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்களில் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படி தான். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சாரில் பற்றிலாம் சொல்லுவான், அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்பில் பாருங்கள். இது இல்லாமல் இதில் டெல்லி கணேஷ் சார், கேஆர்ஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யாரை விடுறது, அனுமோகன் சார், ரமேஷ் கண்ணா இருக்கியா? சரி, லேடிஸ் மறைச்சிட்டாங்க. இதில் ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியாக இருக்கீங்க சார். உங்களை பற்றி உட்காரு, உங்களை பற்றி அடிக்கடி இந்த வலைப்பேச்சு பார்ப்பேன் நான். உட்காருப்பா. வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அப்பப்போ நினைவுபடுத்து. ஆமாம், நிறைய பாராட்டுவார். யா, he still loves you. ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட் நல்ல நடிகர். அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ இவங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம 3 சகாப்தமாக இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கோம், இவங்களோட காமெடி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னமும் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு ஈக்குவலாக வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இன்னமும் வந்து அவ்வளோ யங்காக இருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. சச்சு அம்மா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோடு நான் என்றைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்கள் எல்லாமும் என் குடும்பம்தான். இன்றைக்கி வேணால் மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும்
என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீயே, அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகல, ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தமன் படத்துக்கு, ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாகவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணால் தான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவுசெய்து பார்க்கணும். அது எந்த படம்னு இல்லை, எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தால் என்ன இல்லை. நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோடு உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதில் என்ன ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இவரோட ஸ்பீச் எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நல்லா தமிழ் பேசுவேன், ஆனால் இதில் 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கேன். தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவ. உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேரெல்லாம் சொல்லி வம்பள மாட்டி விடாதீங்க, அதான் யூடியூப் ஆகிடும். நமக்கு அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணாம். அடி கண்டென்ட்டுன்னு சொல்கிறாங்க. 6 கண்டென்ட்டு போய் ரொம்ப ஆளாச்சு, எங்கே இருக்குன்னு தெரில. 6 கண்டென்ட். வைகோ கத்தனார் கண்டெய்னர்னு காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்கே கண்டுக்க போகிறாங்க. அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குனர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல் ரங்கராஜன் சார் மதர்லேண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட்டு. இன்னும் அவர் படம் படம்லாம் ஹிட்டு. சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலாக இருக்கும். கொஞ்சுவதிலே மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள்
என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாக இருக்கு, விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமாக ஐயோ பாவி படமாக எடுத்தான்னு திட்டுற அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாதமாக நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர்.வி. உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லுமணி, இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வரமாட்டாங்க, சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார், செல்லுமணி, கே. ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணிவோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்கிறேன். அது குற்றமாக எடுத்தாலும் சரி, குறையாக எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன், நீங்கள் தீர்மானிச்சிங்க. இப்போல்லாம் இந்த குத்துப்பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் வேணும் தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடறான். கிழி 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 கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடை, அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்போ நிறைய படத்தில் நம்ம ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலேயே பிட்டு பிட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரசம் வேண்டாம், அது கவர்ச்சி. ஆகுங்க, கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடை வரை, அதை கூட என்ன சார், அதை கூட நாகரிகமாக பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்லை, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை, டிராகன். காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டடிச்சிட்டு தியேட்டரில் இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாங்க, அவன் கிண்டல் பண்ணுறான்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். அந்த மணப்பெண்ணு இல்லை, பார்க்குறான், அவன் வெறுப்பாக பார்க்குறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா, அது எடுத்த உடனே டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, சின்ன வயசில் பழகம் தானே, போடா வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல். அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு நடுவில், இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸு அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊற்றுறான். அவன் வேணாங்கிறான், டே குடுறா, குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில்
இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன். 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி ஒரு 5-6 வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி டேய் குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேலே என்ன கோவம்னு டைட்டில் வச்சா என்ன பிரயோஜனம்? நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? ஏய், மக்களுக்கே உன் மேலே தான் கோவம். மக்களுக்கே உன் மேலே கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்ணுறது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்காக வருவான்? இப்படி எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவை ஏதோ பண்ணலாம். ஆனால் சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் யார் மேலும் கொட்ட, நீ சிரிக்காத. ஓவராத்த இங்கிலீஷில் பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார், மக்கள் நல்லா இருக்காங்க சார். மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்தில். பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட் நைட், நிறைய படம். புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக சொல்கிறான். பெருசாக விரசெல்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்தில் இருக்குது சார். கதை ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமணி, ரங்கராஜ் சார். நம்ம தெருவில் இருக்குது சார் கதை, நம்ம வீட்டில் இருக்குது சார் கதை. நீ எங்கேயும் ஃபாரின்லலாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும். பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமாரை சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட விற்று வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனால் நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடையே டைரக்ட் பண்ணுற டைரக்டர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லலை, அருமை ரமேஷ் கண்ணா, நம்முடைய அங்கே எங்கள் சச்சு, பாசமிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு. எங்கேயோ நிற்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசிக் டைரக்டரை நான்
20 வருஷத்துக்கு முன்னால் என் படத்தில் போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்கள் செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணுன்னா எங்கள் ஆர்கே செல்வமணி பேர் தான் நினச்சேன்னா தான் அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள்னு ஒரு படம், கமலஹாசன் நடித்த உணர்ச்சி வேறு, அது பயங்கர உணர்ச்சி. எங்கள் ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமாக போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியாக போகல, இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமாக அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமாக பண்ணி கொடுப்பார். சிக்கனமாக பணம்னு கேட்க மாட்டார். ஆனால் நான் முதல்லே கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் முதல் பாட்டு. என்ன அப்புறம் மாலதி, லட்சுமி சுருதி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார், கண்ணீர் விட. அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்கள் ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மியூசிக் லான்ச்சுக்கு நான் வந்தது காரணமே என்னுடைய மிக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தருக்காக தான். நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேரோட கேரியரும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குவோம், ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட் பண்ணுவோம், ஒரே மாதிரி வீடு வாங்கினோம், மேரேஜும் ஒரே டைமில் பண்ணோம். அந்த மாதிரி நானும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை, ரொம்ப வெரி க்ளோஸ். அதுக்கும் மேலேன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கே சுந்தருக்காக. இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டைரக்டர் கே ரங்கராஜ் சாரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டைரக்டர். அவர் மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. நான் என்னோட சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே மூலக்கடையில் பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூவி வந்து உதயகீதம் தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மனிதன். அப்போ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து அந்த தேட்டரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. நாங்கள் போய் நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா அந்த தேட்டரோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாடுநிலாவே பாட்டுக்காகவே அந்த இசைஞானியோட, நாங்களாம் ஒரு இசைஞானி வெறியர்கள். ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட மூவியில் வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெண்டாக மதகத ராஜா வந்து ஒரு 12 இயர்ஸ் கழித்து ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தாமு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நண்பர். பாடலாசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பாடல்லாம் எழுதியிருக்காரு, என்னோட நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்கள் எல்லாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா. கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்குது பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கும் என் மிஸ்ஸஸுக்கும் முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டார். இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து KS ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து KS ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும்
இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு ரங்கராஜ் சார். போட்டு ஒரு லொல்லெல்லாம் பண்ணுற கேரக்டரு நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியாக இருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் போட்டது இல்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண கரெக்டாக இருக்கார். பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே தான் ஷூட்டிங்கில் அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படி தான். ஸோ அந்த இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சுருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள் இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியம்லாம் படித்தவன், அதனால் நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். ஐ எம் ஸோ ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட் டு பி ஷேரிங் த ஸ்டேஜ் with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், எவ்ரிபடி. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அண்ட் our dear director ரங்கராஜன் சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எடுத்தது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. இட்ஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellaru, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and or a youthful entertainer, which is also heart-touching. I request the media to encourage us, support us, and in the padam ellaru paakano, audience kulla pono, adukku neenga da support pannano. So thank you so much. And I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. அனைவருக்கும் வணக்கம். கே ரங்கராஜ் சார் அவரோட டைரக்ஷனில் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாமோதரன் சார், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக நாங்கள் டிவி ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேமராமேனாக இருப்பார், நான் கீபோர்டாக இருப்பேன். அப்போலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழக்கம். ஸோ லாங்கில் நான் படங்கள்லாம் பண்ணிவிட்டு இடையில பிரேக் ஆகிட்டு நான் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையா படங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கரண்ட்லியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. கம்போசராக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக இன்றைக்கி வந்திருந்த இளையராஜா சாரோட கிட்டாரிஸ்ட் சதா சார், அப்புறம் சத்யா, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இளையராஜா சாரோட காம்பினேஷனில் சார் பண்ண அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு. இப்போ நான் இந்த இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்னென்னா,
இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு எஸ்பிபி வந்து பாடின சங்கீத மேகம்ங்கிற படம் வந்து சார் டைரக்ஷனில் வந்த படத்தில் வந்த பாட்டு தான். இன்றைக்கி எஸ்பிபி சார் நம்ம கூட இல்லை. அவரோட நினைவை வந்து அவர் மனசில் சுமந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அத்தனை மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் நம்மளோட ஹீரோ ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்க ப்ளஸ் எடிட்டர் எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கம்பேக்னு சொல்ல முடியாது. சார் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் டைரக்டர், ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. இப்போ திருப்பியும் ஹி ஹஸ் கம்மிங் டு டூ த மூவி. அப்படி வரும்போது இன்றைக்கி இதுதான் ட்ரெண்டு, 10 பேரை வெட்டுவோம், ஒரு ட்ரக்ஸை போட்டு எல்லாம் அங்கங்கே பிடிச்சி இழுக்கிறது, இதன் மாதிரிலான விஷயங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படியாவது சக்ஸஸை கொடுத்துடணுங்கிற டெஸ்பிரேஷன் இல்லாமல் அவர் எதில் பெஸ்ட்டு, அவர் இன்னைக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே வந்து அதுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு டேக்அவே இருக்கும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு அதிலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல மெசேஜஸை வந்து ஒரு படத்தோட அப்படியே போகிற மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக காமெடியோடு கொடுத்துருக்காங்க. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தாலே படம் 100 நாள் ஓடிடும். ஏன்னா அவ்வளோ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அத்தனை பேரையும் வச்சு எல்லாருமே வந்து ரங்கராஜ் சாரோட படமா, ஓகே அவர் படத்தில் நம்ம இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய அவர் ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்து படங்கள்லாம் கொடுத்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் டைரக்டருங்கும் போது அவரோட படத்தில் இருக்கணுன்ட்டு நிறைய பேர் வாண்டடாக வச்சு பண்ணாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற செல்வமணி சார், அவரும் வந்து அவர்லாம் நாங்களாம் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு அப்போல்லாம் கேப்டன் பிரபாகரன் படம் 5 வாட்டி 6 வாட்டி போய் பார்ப்போம். புலன் விசாரணை, அது எல்லாமே அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் தான் எல்லாருக்குமே வந்து நினைவில் வருங்க. எஸ், வாட் அ மூவி அப்படிங்கும் போது இப்போவும் வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா பெண்கள் மனசையும் மக்கள் மனசையும் தன்னோட நடிப்புனாலையும் சரி, இந்த அழகான சிரிப்புனாலையும் சரி கொள்ளை கொண்டவர். இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்லையும் வந்து மக்கள் மனசை திரும்ப கொள்ளையெடுக்க வராரு நம்மளோட சார்மிங் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஸ்ரீகாந்த் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகுக்கு சார்ந்த பெரியோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லோரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க, கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதான் கொஞ்சம் காத கொஞ்சம் மோதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இயரில் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனில் சேர்ந்துக்கிட்டான்னு. இன்றைக்கி இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இன்றைக்கி தான் பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்னேன் என்னோடய முதல் படம் ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வாட் அ ஜர்னி இட்ஸ் பீன். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போது மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள். சரி, ஐ ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவி ஆனந்தும் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் ப்ளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபா. வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். தட்ஸ் த கமிட்மெண்ட், டெடிகேஷன். சார் அவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டார்.
ஓட்டம் 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 ஓட்டம். இன்னும் அவரோட பயம் என்னென்னா, தாமதம் ஆகிடக்கூடாது, நேரத்தில் முடித்து ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணணும், டைமில் முடிச்சிடணுன்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா, கேட்டு கூட வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்றாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐம் கிளாட் சார், அவரோட இந்த கனவில் நான் இருந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி ஒழிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சோமா மாதிரி தான். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கும் அதே சாம் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லோரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடெலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பார், எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும்னு கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எங்களுக்கு தெரியும் சத்யவதி சாகரன் சார், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? பக் மாடப்புரா லொக்கேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு போட்டு எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தலை, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிப்புலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி போய் வந்து சாய்ப்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டான்னு சொல்ல கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். சார், சினிமா அதாவது இன்றைக்கி 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜை அன்னைக்கே விற்று போச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரில, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கே தான் கற்றுப்பாங்க. ஸ்டூடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத்தில் 25 ஸ்டூடியோ இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆஃபீஸஸ் இருக்குது, நடிகர் சங்கத்துக்கு இல்லை. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பற்றி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியாக பிரிஞ்சிடுறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சம்பளம் ஏற்றலை சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்குது. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கும் எனக்கு படங்கள் கிடச்சிட்ருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்தில் நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போது சேலம் போயிட்டு இங்கேயும் வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது, சார் டிசிப்ளின் லைஃப்பில் இருந்துச்சா எவ்ரி திங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ். சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் வந்து அவரோட படத்தோட போஸ்டரப்போ கை தட்டியிருக்காங்க. நான் என்ன டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களேன்னு அப்போ கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு சி அ டைரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார்? இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ், தோஸ் ஆர் டேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சார் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். கிராண்டியர். தே கேவ் ஹார்ட் அண்ட் சோல். அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனிட்டியோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி எதனா பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டூடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னென்னா வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இடையில எதனா ஃப்ளாப்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டப்புக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துரும்.
ஒரு வாட்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னா யூ ஆல்வேஸ் தேர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பாக நான் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன். காற்றுக்கு அடுத்த புரியாக எங்கேயும் நிறைந்திருப்பது காதல் மட்டும்தான். இப்போ தான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட என் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்பில் கேட்டாங்க, அம்மா இப்போ யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒன்று எஸ் வந்தனா அப்படின்னேன். அப்படின்னாங்க. யூ நோ வாட், it's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. ஆக்டர்ஸோட சேலரி நீங்கள் தான் ஏற்றுறீங்க, போட்டி போட்டு எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? தேங்க்யூ சார், லவ் யூ ஆல். தேங்க்யூ. படத்தை பற்றி சொல்ல, ₹1 பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவர் ரொம்ப ரொம்ப கண்ணியமாக இருப்பார், ரொம்ப கரெக்டாக இருப்பார், சொன்ன வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவார். இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து எந்த படம் போய் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, எது நல்லா இருக்குது நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கெட்டது போய் அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தேட் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். நான் இப்போ தான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இதுபோல் திரையில் இருந்தால் நீ தான் சூப்பர் ஸ்டாராக இருப்பாப்பா. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டுருக்க. இவ்வளோ எமோஷனாக இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்க, இவ்வளோ இதுவாக பேசுகிற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டராக நீ பண்ணியிருக்கணும். நீ வந்து படத்துலேயும் நீ பண்ணோம். அது இல்லை அதுலேயும் இப்போ என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமௌலி மாதிரியே தெரிஞ்ச நீ. அவ்வளோ இதில் நீ 10% பண்ணியிருந்தாவே நீ வந்து. ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியலப்பா என்னால். நீ அதனால் நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் இருந்தார், ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன், அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். எஸ் எஸ். அப்போது நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல் பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு எனக்கு தெரிஞ்சுது. சரி இவரை எப்படி வச்சு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். அதனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வேளை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லோரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரித்த மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டாக அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜரோட பாரதிராஜரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது இவங்க 3 பேர் சம காலத்தில் படம் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரினா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். அதனால் அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அவர் என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகாக இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மம் வெல்லும் படம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அந்த சாங்கை பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தா ஒன்று ரொம்ப சந்தோஷமாக புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னென்னா வைன் வந்து ரொம்ப நாளானால் அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தானா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிவிடுவாங்க. இது 3 அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்குது சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு,
அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு, குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம். இதுதான் இப்போ இந்த டயக்ரத்தை இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல், எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல், எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லை சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால், சினிமா நல்லா இருக்குது, அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது. யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். இது எனக்கு யார் பாஸு? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸு. அப்போ அவருக்கு எனக்கு பாஸாக இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேறு யாராவது பாஸ் ஓவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியாக வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியாக இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதை விட்டுட்டு வேறு யாராவது வந்து அங்கே வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரியாக வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனால் வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ முதல்ல கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பற்றி ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவார். அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துடுமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பார். அவர் கதையோ அவர் வசனமாக எடுப்பார். அதனால் அந்த கதையை நம்ம இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம், அந்த வசனத்தை இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்போ எடுப்பார்னு தெரியாது, வெறும் நாள் எடுப்பார்னு. ஆனால் கே ரங்கராஜ் சார் எப்படின்னா 9 to 6 5 சீனுன்னா அது வந்து 8:30க்கே அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவார். கரெக்டாக வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில் முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பார். அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனை 5 சீனை கரெக்டாக முடித்து நீட்டாக முடித்து அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். மனோபலம் எப்படின்னா 9 மணிக்கு ஷீட் ஆரம்பித்து 1:30 மணிக்கெலாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை கொடுன்னு கேட்பேன். அவ்வளோ அர்ஜென்ட்டாக அவனுக்கு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீன் தான் எடுக்க வரோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அடிப்படையில் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது முதல்ல நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னென்னா, அந்த சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து அது மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அது ஒரு வேவ் இருக்குது. அதனால் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞனோட தகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா இன்றைக்கி சொன்னார் இல்லையா வந்து கே ராஜன், இந்த படம் இது போல் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்லை ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால் நிச்சயமாக இப்போ வந்து ஒரு காலம் மாறு. இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னார், அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், சமண்ணா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமன்னா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக சொன்னார். அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று தான். இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது, சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி. அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டால் அவங்க கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளால் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்துருக்கும். நீங்கள் ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதிங்கன்னா உங்கள் வாய் வெந்து போயிடும். அதனால் தயவுசெய்து நீங்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்கள் யாரும் அழிக்க முடியாது. அதனால் வந்து அதுக்காக வந்து வேறு வழியில் வேறு இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கன்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால் இது இன்னும் வந்து 10,000 வருஷம் இல்லை, 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களே அது பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. அது கடவுள் காலம் வந்து
அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும். அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அது அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குனர்களில் ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் மூத்தவராக இருக்க, இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார், இல்லை உங்கள் சகோதராக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் முன்னோடியாக இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பராக, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பராக வந்து ரங்கராஜ் சார் இருந்திருப்பார். அதனால் ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் படத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்குறேன், என் படத்தை கூட நான் கேட்குறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இது என்ன இப்போ டைரக்டர் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார், அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிரத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து அது பண்ணார். டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துகிட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்சேன், ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்லேருந்து வந்துட்டாங்க, இல்லை வந்து ஒரு வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுத்து கொடுத்தாரு, இதெல்லாம் ஓகே. நான் வந்து அவர்கள் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தால் தான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், புதிய நீர் வந்தால் தான் நதி ஓடிட்டே இருக்கும், இல்லைன்னா அழுகி குட்டையாக போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியாக வருதா, இல்லை சாக்கடை தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கதை சொன்னால் ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமாக இருக்குது. கதைக்கும் டைரக்டரும் சம்மந்தமே இல்லைங்க. கதை சொல்கிறவன் கதாசிரியர், கதை சிறப்பாக சொல்கிற ஒருத்தர் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்கிறப்பட்ட கதையை வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான நடிகர்களை எப்படி கொண்டு வருது, இதுதான் கதை டைரக்டரோட வேலை. தவிர இவன் கதை சொன்னாலாம் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ணதில் நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியேந்து கதை வாங்கி பண்ணது தான் வந்து இன்றைக்கி மிக பிரம்மாண்டமானது இருக்குது. அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துடுச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ணால் டைரக்டர், கதை ஓகே பண்ணால் எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். நீங்கள் கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவன் தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்குறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்ணுறவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்றைக்கி வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா? ஒரு கதை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாளில் 2 பார்ட்டும் படம் முடிஞ்சது, மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லேயே மாணிக்கமாக இருக்கார் ஒருத்தர். இந்த மேடையில் என் படம் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டான்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேரில் மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்கள் மாணிக்கமாக இருக்கீங்க. அந்த வகையில் இந்த தயாரிப்பாளரோ ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்கள், எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை படமாக அமைச்சிருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்லை தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்பா நானே இப்போ தான் படம் பண்ண போகிறேன், உங்களெல்லாம் எப்படி நான் சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க. ஆனால் அது போல இல்லாமல் எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காமல் யார் திறமையானவங்களோ, தாமோதர்லேருந்து ஆர்கே சுந்தர்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அதுபோல் வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க படத்தில் விட நேரில் பார்க்க அழகாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எங்களோட கார்டியலாக இருக்கணும். நீங்கள் இந்த படம் முடிச்சிங்கன்னா ஒத்துக்கிட்டிங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இங்கேயும் அங்கேயும் கால் ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது தகராறு இல்லாமல் பண்ணிக்கணும், 2 பேரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும்.
அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமாக வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பாக இருந்து எங்கள் மேனேஜர் இருக்காங்களா இங்கே, ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்படி இல்லாமல் வந்து அவங்க நம்ம செலிப்ரிட்டியோட ஃபெமிலியாகிட்டு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலே தான், ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால் அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கிறோம். மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையாக இருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்கல சார், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சாருங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்கள் மாற்றிக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டா அவங்களோட காலுக்கு வந்து நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மேனேஜர் வந்து அவைலபிளாக இருந்தே தரணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த படம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுபோல் வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படும்போது 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயின் உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம், ஆனால் யார் பின்னாடி யார் ஒழிஞ்சிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இப்போ எப்படி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சிங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்ததோ அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும் இந்த படத்தில் இல்லை சார், இந்த படத்தில் இல்லை, இந்த படத்தில் வந்து ரங்கராஜ் சாரே தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால் இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ என்னென்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்கில் எப்படி இருக்குது, அங்கே 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்க்ரீனில் வரப்போகிறது இல்லை. ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுதுன்னா நீங்கள் கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் வரப்போகுது. அதனால் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ண இன்றைக்கி ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம், கதையுள்ள படங்கள்லாம், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அடைஞ்சிருக்கு. அதனால் வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஓடிடி வந்துட்டு சேட்டலைட் வச்சுருந்து பேன் இண்டியா பேன் இண்டியா பண்ணுவோன்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்ணுறது. தமிழ்நாட்டிலே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்ணுறது, எந்த ஊர்லேயும் ஓடல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவன் சொல்கிறான் இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பார்க்குறோம் சார் இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும்னா அதில் மட்டன் போடணும், நீ சாம்பார் பண்ணணும்னா அதில் வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு பண்ணினா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணணுன்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம், ஜெயிலர் படம் பண்ணான்னா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்ணுறாங்க. நீ வந்து 2 கோடியில் படம் ஆரம்பிக்க போறேன்னா இதுவும் பேன் இண்டியா படம். அதை வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாமல் படம் ஆகிடுது. அதனால் நம் மண்ணுக்கான படங்களை நீங்கள் எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடியில் வந்தாலோ சேட்டலைட்டில் வந்தாலும் அதுதான் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வைக்கின்றோம். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமாக இருக்கணுமே தவிர ஓடிடிக்காகவே நீங்கள் படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்தில் படம் எடுங்க. திரையரங்கத்தில் பார்க்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டில் பார்க்குறவங்களோ ஃபோனில் பார்க்குறவங்களோ அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. அவங்களாம் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போகிறதும் இல்லை. அதனால் திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும். அப்பொழுது தான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்போ வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போது நம்மகிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு படம் இருக்குன்னா என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியாக வச்சு நீங்கள் சரியான கதையை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ் படமாக பார்க்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை எடுக்க அவங்க விரும்பலை. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம், இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்போம். தமிழ் படத்தை பாருங்கள், தமிழ் படத்தை தமிழ் படமாக உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாராக இருக்காங்க. அதனால் சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டில்லையே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும்.
பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து, அப்போ கேரங்க இது பண்ணார்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தேன், அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் ஆமாம், எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க? அழைங்க பார்க்கலாம். இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்ல வேண்டாம், எல்லாம் திரையிலேயே பார்த்துருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன், நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்துருக்காரு. சாரி சார், ஏதோ தப்பா சொல்லிக்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல சார். இல்ல சாரை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸு. படம் ஆரம்பிக்கும் போது வந்தவங்க சச்சு, நான் பின்னாடியே கொஞ்சம் வந்தோம். அப்படிதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து நினைவுகள் வர்றது வந்து, நான் சினிமாவில் வரதுக்கு ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிகிட்ருப்பார். உள்ளே விட மாட்டாங்க நம்மளை. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்திடும். பாலானந்த் உங்கள்கிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால் பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில். அதுமாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படம் எடுத்தாலும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், நம்ம ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்காரா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையே நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் டைரி கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்கிற கரெக்ட் தானே ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி, ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான், ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி? அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா, ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போரா டைரக்டராக? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித்தை இப்போ தலை சொல்லக்கூடாது, ஏகே அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளில் தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை. இப்போ அவர் அதனால் படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம். ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போகிறதுக்கு இருக்கார். அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வருக்கு எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணுன்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க பட முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறான். அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டால் 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறான். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபையர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும், நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசான்னு சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், பேரகன். இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மை தான். எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவணா பவன், ஆடையார் ஆனந்த் பவன் இந்த மாதிரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால் படம் பார்க்கல. அதனால் சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியே பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி அறிவுமதி எங்கே அவர்
அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம் ஐயா, நான் அப்பொழுது கேட்டுங்கப்பா அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேணாங்க. அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்த படத்தில் நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சே சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான், இளைய திலகம் பிரபு மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமா இல்லை, சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதேமாதிரி அவங்களும் பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லோரும் 10 பேர் பாடுவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான் பின்னாடி. அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறானா ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது. அவனும் கூட ஒரே மாதிரி ஆடும், எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாற்றிக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லினா நம்ம அந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா இல்லைனா கூட அழகாக பார்ப்போம். இப்போ இசையும் சேர்ந்து கதையும் சேரும்போது படம் பெரும்பாலும் வரும். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்ல நீங்கள் இல்லை சார். படம் முடிகிற வரைக்கும் டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அப்புறம் கேஆர் விஜய் மன்னன் நடித்தேன். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் கழிச்சு தான் டைட்டில் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை யார். பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரம் இல்லை, அப்படி பழைய படத்து டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண கூட டைம் இல்லை டைரக்டர்கள் இப்போ. அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால் நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் மாதிரி டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பிளானிங் என்ன எடுக்கப் போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோவப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. இந்த காம்பினேஷனில், இந்த குணங்களில் அவர் கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் திரைப்பட சரித்திரத்தில் மறைக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபம்தான் பலம்னா, இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர்தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட கல்லூரியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள், பல தொழிற்சங்கங்களில் அவர் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக்கொண்டே அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பெயர் வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்பட்டாலும் அவர் நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள்.
அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சிங்கம்புலி சார் வந்து அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒன்று மைக்குக்கு முன்னாடி இது கேமராவுக்கு முன்னாடி நடிப்பார், அதுக்கப்புறம் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னாடி வந்து அவர் சொந்த கதைகள் சொல்லி கலகலப்பாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷியாம், அவர் வந்து எந்த ஷாட்லேயும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாமல் அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்கவே வேண்டியது சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமோகன் அவர்கள், அவர்களின் இயக்குனர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் என்ற கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்கே சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவன். இதை சொன்னவுடன் நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா நேரம் இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்பவாதியாக பேசுகிறான் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது ஃபிலிமேலியாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்திலே உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்களாக இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது பல கட்டுரைகள் அதில் பிரசுரமானது. பத்திரிகையாளனாக நான் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், ஃப்ரீலான்சராக. அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி ஃபிலிம்ஸ் அவர்கள் வந்து முதலிரவு என்ற பேரில் எடுத்தார். அப்புறம் 16 வயதிலே படத்தை பற்றி ஒரு ரைட்டப் எழுதினேன். அதை பார்த்த பாரதிராஜா அவர்கள், யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருக்கிறார். நான் பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் வந்து உதவியாளனாக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளனாக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அதனால தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெரிஞ்சிருந்தால் இவனை சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்லுவேன். அதனால் உங்களின் அன்பான பண்பான விமர்சனத்தால் இந்த படத்தை வெற்றி பட செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து வெற்றி வருகிறேன். இசை வெளியீடு இப்போ. அதனை ஸ்பெஷல் கெஸ்ட் கே ராஜன், கேஎஸ் ரவிக்குமார் சார், ஆர்கே செல்வமணி சார் அவர்கள் படக்குழுவினர்களுக்கு படத்தட்டினை வெளியிட அதனை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இப்போ நம்ம கொடுத்துடலாம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் டீம். March 14th சேவ் யோர் டேட் அண்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மக்கள் எல்லாரும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்.